அனைவருக்கும் வணக்கம். இங்கு கூடியிருப்பவர்களுக்கும் இங்கே மற்ற நாடுகளிலிருந்து மிட்நைட் தாண்டியும் சிலர் கூடியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இங்கே உரைக்கு முதலில் நான் இங்கே இந்த நிகழ்ச்சி அமைப்பில் நன்றியுரை இருந்தால் கூட ஒரு சிலருக்கு நான் நன்றி சொல்கிற கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாவது எங்கள் அழைப்பை ஏற்று நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் வந்ததுக்கு உங்கள் எல்லோருக்கும் கைகூப்பி நன்றி சொல்லுகின்றேன். அடுத்தது இந்த இப்படி ஒரு உருவாக்கத்தை செய்ய வேண்டும் என்று நான் இதை செய்வதற்கு ஒரு ஃபார்மேஷன் கமிட்டி ஒன்று வேணும். சும்மா நிமாலா போய் ஒன்றை தொடங்கி கூப்பிட்டு செய்கிறோம். இது ஒரு முறையான முறையில் போக வேணும் என்று அணுகி ஒரு 5 பேர் கொண்ட ஃபார்மேஷன் கமிட்டி, அதிலும் டாக்டர் ஸ்ரீதாஸ், Mr. Anujan from UK, Pradeep Raj from Denmark, and Navanesan and நானும். ஸோ எல்லோருக்கும் நன்றி இதில் இணைந்ததுக்கும். அடுத்தது இந்த நிகழ்வை இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக தலைமை தாங்கி நடத்திய கென், உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மிகவும் சிறப்பாகவே இதை நடத்தி இருந்தீர்கள். அடுத்தது ஊடகங்கள் இங்கே வந்து எங்களுக்கு இதில் அனுசரணை தந்து இதை விளம்பரப்படுத்தியதுக்கும், முதலே இந்த நிகழ்வை விளம்பரப்படுத்தியதுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அது நண்பர்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்கு உதவிய, நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, ஒரு ஆளை விட்டு ஒரு ஆளை சொன்னால் அது நல்லா இருக்காது. அடுத்தது ஏசி பேங்கட் கோல் இந்த இடத்தை எங்களுக்கு ஏற்பாடு செய்து இந்த நிகழ்வை இன்றைக்கு சிறப்பாக நடத்துவதற்கு தந்ததுக்கும், அடுத்தது புதிதாக இந்த அமைப்பை நாங்கள் அறிமுகம் செய்கிற நேரத்தில் இவ்வளவு பெரிய அறிஞர் குழுவாக வந்து நாங்கள் ஆலோசகர் குழுவாக தாங்கள் எங்களுடன் இணைகிறோம் என்று வந்த பேராசிரியர் செல்வநாதன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, பேராசிரியர் ராமு மணிவண்ணன் ஃப்ரம் சென்னை, பேராசிரியர் கணேசலிங்கம் ஃப்ரம் யாழ் பல்கலைக்கழகம், சட்டத்தரணி நாதன் ஸ்ரீதரன், இதில் 2 பேர் நான் நினைக்கிறேன் விடைபெற்று விட்டார் என்று நம்புகிறேன். அடுத்தது எங்கள் டாக்டர் செல்வம் ஸ்ரீதாஸ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதுக்கு மேலால் இதில் 5 ஃபார்மேஷன் கமிட்டி, 50க்கும் மேற்பட்ட ஃபவுண்டர் மெம்பர்ஸ், என்னுடன் சேர்த்து 21 பேர் கொண்ட இடைக்கால நிர்வாக சபை, எல்லோருக்கும் எனது நன்றி. உங்களிடம் எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதன் மூலம்தான் இதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செய்கிறீர்கள். அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் ஒன்று சேர்ந்து திறம்பட செயல்படுவோம் என்று நம்பிக்கொண்டு எனது ஃபார்மலான உரையும் இருக்குது. வரலாற்றில் புதிய அமைப்புகள் தோல்விகளிலிருந்தே தோற்றம் கொள்கின்றன. வரலாற்றில் புதிய அமைப்புகள் தோற்றம் பெறுவதும், அவ்வாறு தோற்றம் பெறும் அமைப்புகள் காலோட்டத்தில் நிலைக்க முடியாமல் சேர்ந்து போவதும் அரசியல் சமூக இயங்கு நிலையில் தவிர்க்க முடியாதவையாகும். நமது ஈழ அரசியல் வரலாற்றில் பல கட்சிகள் உருவாகியிருக்கின்றன, பல இயக்கங்கள் தோற்றுவித்திருக்கின்றன. அதேபோன்று காலத்துக்கு காலம் பல அமைப்புகள் முகம் காட்டியிருக்கின்றன. இவ்வாறு தோற்றம் பெற்ற கட்சிகள், இயக்கங்கள், அமைப்புகள் சிலது நிலைக்க, பலதோ காலோட்டத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் சிதைவிட்டிருக்கின்றன. அரசியல் சூழ்நிலைகள் மாறுகின்ற போது குறிப்பிட்ட சூழ்நிலையின் சவால்களை எதிர்கொள்ள முடியாத அமைப்புகள் சிதைவடைவது வரலாற்றில் தவிர்க்க முடியாதது. சூழ்நிலைகளே ஒரு ஸ்தாபனத்தின் தேவையை இல்லாமலாக்கிறது. அதே சூழ்நிலைதான் புதிய அமைப்புகளின் தேவையையும் நிர்பந்திக்கின்றது. இந்த யதார்த்தத்தை நாம் புறந்தள்ளும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாம் வரலாற்றில் பின்தங்கியவர்களாகவே இருப்போம். ஈழப்போர் முடிவிட்டு 15 வருடங்களாகின்றன. இந்த 15 வருடங்களில் நாம் எதிர்பார்த்த விடயங்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எந்த ஒரு முன்னேற்றத்தையும் எங்களால் நிரூபிக்க முடியவில்லை. பலர் அமைப்புகளாகவும் குழுக்களாகவும் தனிநபர்களாகவும் பலவாறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மைதான். ஆனாலும் நாம் தொடர்ந்து பின்னடைவுகளையே சந்தித்து வருகிறோம். 15 வருட காலங்களில் தாயக அரசியல் சூழல் மாறிவிட்டது. நடந்து முடிந்த ஸ்ரீலங்காவின் பொது தேர்தலில் வடக்கில் தமிழ் தேசிய கட்சிகள் பின்னடைவை சந்தித்திருக்கின்றன. தாயக மக்கள் தொடர்ந்தும் செயலற்ற தமிழ் தேசிய அரசியலின் பக்கமாக அணிதிரள்வதற்கு தயாரில்லை என்னும் செய்தியையே வெளிப்படுத்தி இருக்கிறது.
இது நாம் அனைவருக்குமான சிகப்பு எச்சரிக்கையாகும். முள்ளிவாய்க்காலுக்கு பின்னரான அரசியல் சூழலில் தமிழ் புலம்பெயர் சமூகம்தான் தாயகத்துக்கான அரசியலில் பின்தளமாக விளங்கியது. ஆனால் நடைமுறையில் தமிழ் புலம்பெயர் சமூகம் உண்மையிலேயே ஒரு அரசியல் பின்தளமாக தொழில்பட்டிருக்கிறதா என்னும் கேள்வியை நாம் நமக்குள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனெனில் ஆரம்பத்தில் புலம்பெயர் சமூகம் தொடர்பில் தாயகத்தில் காட்டப்பட்ட நம்பிக்கை தற்போது இருப்பதாக கூற முடியாது. நிலைமைகள் வேகமாக மாறி வருகின்றன. 15 வருட கால ஏமாற்றங்களோ இதற்கான பிரதான காரணமாகும். ஒரு இனப்படுகொலைக்கு ஆளான மக்கள் கூட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் புலம்பெயர் சமூகம் என்னும் வகையில் நாம் கடந்த 15 வருடங்களாக எமக்கான நீதியை கோருகிறோம். ஆனால் இன்றைய உலக அரசியல் ஒழுங்கில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்காகவே நீதியை பெற்றுவிட முடியாது. புவிசார் அரசியல் நலன்களுக்கு கட்டுப்பட்டிருக்கும் உலக அரசியல் சூழலில் நீதி இலகுவாக கிடைத்துவிடும் என்று நம்பினால் நாம் தவறாக சிந்திக்கிறோம் என்று பொருளாகும். கடந்த 15 வருட கால அனுபவங்கள் இதனை நமக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கின்றன. எனவே நமது பயணம் என்பது பல தலைமுறைகளை இணைக்கும் அஞ்சலோட்டம் போன்றது. இந்த தலைமுறையின் பயணத்தை நாம் தூர நோக்கத்துடனும் அறிவுபூர்வமாகவும் மேற்கொண்டால்தான் தாயகமும் புலம்பெயர் சமூகமும் ஒரு நேர்கோட்டில் பயணிக்க முடியும். தாயக மக்கள் புலம்பெயர் சமூகத்தின் மீதான நம்பிக்கையை கைவிட்டார்களானால் அதன் பின்னர் நாம் எவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்தாலும் அதற்கு எவ்வித பயனும் இருக்கப் போவதில்லை. தாயகம்தான் நமது அஸ்திவாரம். இந்த புரிதலே நமது ஒவ்வொரு விடயங்களிலும் திட்டமிட வேண்டும், முன்னெடுக்க வேண்டும். அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியில் தாயக மேம்பாட்டுக்காக அனைத்து வழிகளிலும் நாம் செயலாற்ற வேண்டும். நீதிக்காக எமது பயணத்தை முன்னெடுக்கும் அதேவேளை சமூக பொருளாதார முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு தாயகத்தின் இளைஞர், யுவதிகள், மாணவர்கள், நலிவுற்ற சமூக பிரிவினர் என அனைத்து தரப்பினரும் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும். அதற்கான வேலைத்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். தேசியம் என்பது செயற்பாட்டு தளத்தில் ஊடாக முன்னெடுக்கும் உபாயங்கள் தொடர்பில்தான் நாம் கவனம் கொள்ள வேண்டும். அதேவேளை ஐரோப்பிய நாடுகளில் வேரூண்டியிருக்கும் நாம் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க மைய சர்வதேச முகவர் அமைப்புகள், உலகளாவிய சிவில் சமூக அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளையும் அதற்கான புலமைத்துவ ஆற்றலையும் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவற்றை நாம் முறையாக கையாளுகிறோமா என்றால் என்னும் கேள்விக்கு பதில் தேட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடந்த 15 வருடகால அனுபவங்களை உற்று நோக்கினால் எமது செயல்பாடுகள் அதிகம் எமக்குள் உரையாடினதாகவே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிலைமையை நாம் மாற்றியமைக்க வேண்டும். புலம்பெயர் சமூகத்திடம் பல ஆற்றல் இருக்கின்றன. ஒரு அரசுக்குரிய வாய்ப்புகள் எமக்கு இல்லாவிட்டாலும் கூட மேற்குலக தாராளவாத ஜனநாயக செல்நெறிக்குள் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வாய்ப்புகளை நாம் முறையாக பயன்படுத்தினால் ஸ்ரீலங்கா அரசும் எங்களை நோக்கி வரக்கூடிய சூழலை ஏற்படுத்த முடியும். தாயகத்துடன் தடையற்ற வகையில் ஊடாடக்கூடிய ஆற்றலுடன் நாம் இருக்க வேண்டிய கட்டாயமானதாகும். தாயகத்திலுள்ள அரசியலாளர்கள், சிவில் சமூக அமைப்புகள், புத்திஜீவிகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆகியவற்றோடு தடைகளற்ற வகையில் இணைந்து பணியாற்றக்கூடிய சூழலை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அவ்வாறானதொரு அமைப்புசார் செயல்பாடுகள் எங்களுக்கு கட்டாயம் தேவை. ஏனெனில் தாயகத்துக்கும் புலம்பெயர் சூழலுக்கும் இடையிலான செயற்பாட்டு ரீதியான தொடர்புகள் தான் நமது இயங்கு நிலைக்கான அஸ்திவாரமாகும். அந்த அஸ்திவாரத்தை பேணி பாதுகாத்தல் தாயகம் நம்முடைய புலம்பெயர் செயற்பாடுகளுக்கு பெறுமதி இல்லாமல் போய்விடும். கடந்த 15 வருடங்களாக முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு விடயங்களை ஆராய்ந்ததன் அடிப்படையிலும் அதேவேளை தனிப்பட்ட ரீதியில் தாயகத்திலும் புலத்திலும் எங்களுக்கான செயல்பட்டு தொடர்புகளின் விளைவுமாக இந்த விடயங்களை உங்கள் முன்வைக்கின்றேன். இங்கு சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்கள் கடின உழைப்பால் மட்டுமே சாத்தியப்படும். அதேவேளை புலம்பெயர் சூழலில் உள்ள பல்வேறு துறைசார் நிபுணர்கள், செயல்பாட்டாளர்கள், அரசியலாளர்கள்,
அனைவரும் ஒன்றிணையும் போதுதான் நாம் குறிப்பிடும் இலக்கு நோக்கி பயணிக்க முடியும். இந்த புதிய அமைப்பானது இவ்வாறான ஒரு பயணத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு முதல் நகர்வாகும். சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல் இந்த புதிய அமைப்பின் இலக்குடன் தாயகத்தின் மீட்சிக்காக அர்ப்பணிப்புள்ளவர்கள் அனைவரும் கரம் கோக்கும் போது எங்கள் எண்ணம் நிச்சயம் ஈடேறும். நாம் தொடர்ந்து முயற்சிப்போம், விளவிள முயற்சிப்போம். நமது தேச விடுதலைக்காய் தங்களை ஆகுதியாக்கியவர்களின் தியாகம் எங்களுக்கு பலமாக இருக்கும். நன்றி.